யாராவது ஏதாவது கேட்டா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அப்படி யாருக்காவது சந்தேகம் வரும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்ல, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக சொல்றேன். மேடம், எனக்கும் சாருக்கும் கல்யாணம் தானே சொன்னேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நீங்க உறுதியா இருங்க. நீங்க ஆசைப்பட்டது கண்டிப்பா நிறைவேறும். வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாங்களா, அவங்களுக்கு வசதி எல்லாம் எப்படி இருக்குன்னு நாம தானே கவனிக்கணும். அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். ஓ, அத்தை, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? நாங்களும் அதுக்காக தான் வந்தோம். ஆமா, உன்னை அண்ணா அங்க தேடிட்டு இருக்காரு. நீ இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? பெரியப்பாவா என்னையா கேட்டாரு? ஆமா, அண்ணன் கேட்ட உடனே ஆளாளுக்கு உன்னை தேடிட்டு இருக்காங்க. சரி சரவணன், ஏதாவது வேணும்னா கூச்சப்படாம கேளுங்க. சரிங்க. தனா, வா போலாம். சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்க வீட்டுக்காரம்மா இல்ல? இங்க இல்ல, ஆனா வெளியே தான் யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பா. அத்தை, இப்ப என்னத்த பண்ண போறீங்க? ஷோ, அந்த மாயா நமக்கே தண்ணி காமிச்சிட்டு இருக்காளே. நீ எதுக்கும் கவலைப்படாத சாரு. என் பையனுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அந்த சரவணனோட அம்மாவை வேற காணோம். ஷோ, அவங்க வந்ததும் அவங்க கிட்ட பணத்தை காட்டி ஏதாவது டீல் பேசிடுவோம். அவங்கள மிரட்டி இந்த வீட்டை விட்டே ஓட வைப்போம். பாரு, வாங்க மாமா. சமந்தி, என்ன ஆச்சு? மாப்பிள்ளையோட அம்மாவை தூக்கியாச்சு. என்ன சமந்தி சொல்றீங்க? அவ இந்த வீட்டு பின்னாடி யார்த்தையோ போன்ல பேசிட்டு இருந்தா. வீட்டை சுத்தி என் பசங்க தான் இருந்தாங்க. சும்மா கண்ணை காட்டின டப்புன்னு தூக்கிட்டாங்க. என்ன சமந்தி, தூக்கிட்டேன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க? யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? ஏங்க, ஏன் பயப்படுறீங்க? நம்ம பசங்க அதுல எல்லாம் கில்லிங்க. யாரும் பார்க்கல, போதுமா? ஆனா அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் டீல் பேசலாம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேனே. லவ் பண்ற பையன் உங்க அண்ணன் கொடுத்த நிலப்பத்திரத்தையே கிழிச்சு போட்டவன் என் பொண்ணை மறந்துட்டு போயிடும் சொன்னா கேட்டுவான் அவன். இப்ப டீல் பேசுறதுக்கு நேரம் இல்லைங்க. நாம சொன்னா அவன் கேட்கணும். அதுக்கு என்ன வழியோ அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். இனிமே அந்த மாயா சொல்ற எதுவுமே நடக்காது. நாம நினைக்கிறது மட்டும்தான் இங்க நடக்க போகுது. நானும் சம்பந்தியும் போய் அவனை மிரட்டல இந்த கல்யாணமும் வேணாம், எதுவும் வேணான்னு ஓட போறானா இல்லையான்னு பாருங்க. அப்பா, அப்படின்னா கண்டிப்பா எனக்கும் சீனு மாமாக்கும் கல்யாணம் நடக்கும், அப்படிதானே? ஆமாடா தங்கம். சூப்பர்ப்பா, அப்பானா அப்பாதான். ஷோ, இவ ஒருத்தி. சமந்தி, என்ன இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த விஷயத்துல கொலை அது இதுன்னு ஏதாவது போய் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கல்யாணம் நடக்கலன்னா கூட பரவாயில்ல. அத்தை, என்ன சொல்றீங்க? ஷோ, சாரு, இல்ல, நீதான் எப்பவுமே என் மருமக, சரியா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இப்போ சம்மந்தி பண்ணிருக்கிறது எனக்கு என்னமோ தப்பா படுது. ஐயோ, இதெல்லாம் மட்டும் என் அண்ணனுக்கு தெரிஞ்சது, இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் பாரு, அதிகாரமான ஒரு சொகுசான வாழ்க்கை, அதுல மண்ணு விழுந்துரும். என் பையனோட வாழ்க்கையும் நாசமா போயிடும். இல்ல சம்பந்தி, இதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். சம்பந்தி, எதுக்கு பயப்படுறீங்க? நான் இருக்கேன்ல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தனா, சீனு சிவாலா எங்க போனாங்கன்னு தெரியல. மாப்பிளைக்கு ட்ரெஸ் எல்லாம் தைச்சு வந்திருக்கு. அதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும். டெய்லர் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் போய் அதை என்னன்னு பாருங்க. தனா, நீ போய் டெய்லர் பாரு, நான் போய் அந்த லிங்கத்தை ஃபாலோ பண்றேன். குட் ஐடியா. என்ன மாமா? தனா, உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என் கூட வாமா. டெய்லர் வந்திருக்காரு மாமா, நான் அவரை பார்க்க போறேன். ஓ, அப்படியா? மாயா, நீ போய் டெய்லரை பாரு. டெக்கரேஷனுக்கு ஆள் வந்திருக்காங்க.
டெக்கரேஷனை பத்தி எனக்கு என்னமா தெரியும்? அதான் நான் தனாவை கூட்டு போறேன். தனா நீ வாமா. நீ போ, நான் போய் டெய்லரை பாக்குறேன். சரி. நீ போமா, நாங்க பாத்துக்கோம். தனா, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? என்னென்ன செய்யணும்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். சரி வா, அந்த லிங்கமும் பார்வதி சித்தியும் எங்க போனாங்கன்னு பாக்கலாம். என்ன இவங்க வராங்க? அவங்க சரவணன் ரூமுக்கு போயிட்டு போறாங்க. அவனை பத்தின உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சுக்கிட்டா அவங்க வேற ரூட் எடுப்பாங்க. அது என்னங்கறத நமக்கு தெரியாதபடி பாத்துக்குவாங்க. அது ரொம்ப சிக்கலா போயிடும். மாயா, அவங்க எதுக்கு வந்துட்டு போறாங்கன்னு நம்ம சரவணனையே கேட்டுருவோம். அதான் பெஸ்ட். வா போலாம். பார்வதி, என்னக்கா சொல்லுங்க. நீயும் பத்மாவும் எங்க தான் போனீங்க? ஏன்க்கா என்னாச்சு? இல்ல, மாயாவும் தனவும் எனக்கு ஒத்தாசையா இருந்தாங்க. உன் மாமா அவங்களுக்கு வேற வேலை கொடுத்து அனுப்பிட்டாரு. கொஞ்சம் நீயும் பத்மாவும் வந்து எனக்கு உதவி பண்ணலாம்லமா? ஏதோ நான் அண்ணி தான் கூப்பிட போறேன். இப்ப வந்துடுறோம். சீக்கிரம் வாங்க. போமா.